குறைக்கிறதுக்காக தான் இப்போ வந்து நவடேஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டெக்னாலஜியை வந்து இம்ப்ரூவ் பண்ணி அதில் வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடிய மின்சாரத்தை வந்து குறைச்சி நம்ம வந்து குறைவாக உபயோகப்படுத்துகிற மாதிரியே இப்போ வந்து எல்லா உள்ள கருவிகள்லாம் வந்து நிறையா வந்துருச்சு. அப்போ இதன் மூலியமாக வந்து நம்ம மின்சாரத்தை வந்து எப்படி சிக்கனமாக உபயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ மின்சாரத்தை சிக்கனமாக உபயோகப்படுத்தோம்னா நீங்கள் அரிசி ஆலையில் பார்த்தீங்கன்னா நெல் யூஸ் பண்ணுறாங்க, அரிசி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து என்னென்னா எல்லா இடத்துலையுமே வந்து இந்த கரண்ட்டை வந்து நீங்கள் சிக்கனமாக உபயோகப்படுத்துகிறோம்னா எத்தனையோ பேருக்கு வந்து நம்ம அதை வந்து நம்ம வெளியில் வந்து உபயோகமாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் மட்டுமே இதில் வந்து இதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு இது கேட்கலாம். நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் கரண்ட்டை உபயோகப்படுத்துகிறேன், நான் பணம் கட்டுறேன், இதில் இவங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கூட நீங்கள் பொதுமக்கள் வந்து நினைக்கலாம். நாங்கள் சொல்கிறது என்னென்னா நீங்கள் உபயோகப்படுத்துங்க. உங்களுக்கு உபயோகமாக இருக்கும் பொழுது ஓகே, நீங்கள் பணத்தை கட்ட போகிறீங்க, அதை ஏற்றுக்கிறோம். உங்களுக்கு உபயோகம் இல்லாத நேரத்தில் வந்து அது யூஸ் ஆகும்போது அடுத்தவங்களுக்கு வந்து அதன் மூலிமா வந்து நமக்கு வந்து இன்னொருத்தர் வந்து அதை வந்து பிரயோஜனமாக உபயோகப்படுத்துவாங்க. ஒரு எமர்ஜென்சி, ஒரு ஆப்ரேஷன் டயத்தில் சப்ளை இல்லாமல் இருக்குது, கரண்ட் இல்லாமல் இருக்குது அப்படிங்கும்போது வந்து அவங்களுக்கு உபயோகப்படுத்துவாங்க. அதனால் நம்ம தண்ணீரை வந்து எப்படி சேகரிக்கணும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த மின்சாரத்தையும் சேகரிக்கணும் அப்படின்னு நாங்கள் ஒரு வருஷமும் மின்சார வாரியத்துலேருந்து நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கோம். இதை வந்து பொதுமக்கள் வந்து நீங்கள் கருத்தில் கொண்டு ஏதோ வருஷம் அவங்க சொல்கிறாங்களே இவங்க வந்து எங்களோட நன்மைக்காக சொல்கிறாங்களா இல்லை உங்களோட நன்மைக்காக சொல்கிறாங்களா அப்படிங்கிறது இல்லை. அதான் உபயோகப்படுத்துறது வந்து உபயோகமாக இருந்தால் ஓகே தான். உபயோகம் இல்லாமல் தேவையில்லாமல் ஓடுறதை வந்து நம்ம நிப்பாட்டி வச்சுக்கலாம். நிப்பாட்டி வச்சு அடுத்தவங்களுக்கு அதை வந்து பயன்படுத்துகிற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த விழிப்புணர்வு முகாம். இப்போ இந்த விழிப்புணர்வு முகாம் வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இந்த பொதுமக்கள் வந்து கேட்டு அதை வந்து நல்லா நன்கு பயனடைஞ்சு நீங்கள் வந்து ஒவ்வொரு நேரத்துலையும் உங்கள் வீடுகளில் வந்து உபயோகப்படுத்தும் போது இந்த மின்சார வாரியத்தை நினச்சிங்க. எப்படி உங்கள் வீட்டில் ஃபீஸ் போச்சுன்னா எங்கடா இபி கூப்பிட்றது அப்படின்னு நீங்கள் எல்லாம் நினைக்கிறீங்க இல்லையா? அது மாதிரி நீங்கள் ஒரு நேரமும் தேவையில்லாமல் வந்து மின்சாரம் செலவாகிக்கிட்டு இருக்குது அப்படின்னா இந்த மின்சார வாரியத்தை நினச்சி அந்த சுவிட்செல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க. இதை வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்டெல்லாம் உங்கள் பிள்ளைகள்கிட்டலாம் இதை வந்து நீங்கள் வந்து விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துங்க. எதையுமே வந்து அந்த பிள்ளைங்கள்ட்ட நம்ம ஏற்படுத்த மூலியமாக தான் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்காங்க. நம்ம இருந்த காலத்தோட இப்போ ரொம்ப பிரைட்டாக இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒன்று சொல்லிட்டிங்கன்னா அவங்க கரெக்டாக வந்து எல்லாத்தையும் செஞ்சுடுவாங்க. அதனால் நீங்கள் இங்கே எங்கள்கிட்ட கேட்குறதுக்கு மட்டும் இல்லாமல் இதை உங்கள் பிள்ளைகள்கிட்டையும் போய் சொல்லி இதை கடைப்பிடிக்க சொல்லணும் அப்படின்னு கேட்டுட்டு மின்சார வாரியத்தின் சார்பாக